எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து எப்போ பார்த்தாலும் குழம்பு வச்சு போர் அடிச்சு போயிருக்கோம். என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியலையே லஞ்சுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கொடுங்க. அது வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். இது நான் எதை வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னா சுண்டக்கான்னு சொன்னோடனே சுண்டக்காய்னா புளிக்குழம்பு தானே வைக்க முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்க போகிறதில்ல, சுண்டக்காவை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம். இந்த துவையல் எப்படி இருக்கும் அப்படின்னா சுண்டக்காய் துவையலானே தெரியாது, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டக்காய் ஒரு கப்பு வேணும், ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு மூடி தேங்காய் துருவினது, அதுக்கப்புறம் ஒரு 15 வரமிளகாய், ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, புளி லைட்டாக ஊற வச்சு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு. இப்போது இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான துவையல் செய்ய போகிறோம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இதை வந்து வீக்லி ட்வைஸ் சாப்பிட்லாம். நம்ம ஒரு டைம் செஞ்சோன்னா போதும், அது ஒரு 10 டேஸ் வரையும் கூட கெட்டு போகாமையே இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வேணால் புளி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப நாளைக்கு கூட வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ரைஸ் கூட சாப்பிட்லாம், ப்ளஸ் தோசை டிஃபன் கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுண்டைக்காவை நசுக்கிட்டு அதில் இருக்க விதையை எடுத்துட்டு கொஞ்சம் அலாசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமே அதை வந்து எண்ணெயில் வதக்க போகிறோம். நம்ம இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக எண்ணெய் கடுகு விட்டு தாளிச்சோன்னா இந்த ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்ல. இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த கலர் வந்து மாறி போயிடுச்சு, அந்த ஃப்ளேவர் அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அந்த க்ரீனிஷ் கலர் வந்து லைட் கலராக ஒரு மாதிரி மாறி இருக்குது, தெரியுது அவங்களுக்கு? இப்போ இந்த அளவுக்கு வந்து வதக்கிட்டு சுண்டைக்காயை எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் தக்காளி, தேங்காய், துருவின தேங்காய், இதை மட்டும் போட்டுட்டு நம்ம வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளியும் தேங்காவையும் வதக்குறேன். அவ்வளோதான். இந்த தக்காளியும் தேங்காவையும் நம்ம வதக்கிட்டோம்னா அவ்வளோதான். வதக்கி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். என்னென்னா இந்த சுண்டைக்காய், கடலைப்பருப்பு, புளி, உப்பு, காஞ்ச மிளகாய், வதக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் இங்கே வெங்காயம், தக்காளி, தேங்காய், இதை எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். அது முடிச்சிட்டோன்னா நம்மளோட வத்தல் ஓவர். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைன்னு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பசஞ்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு தெரியும். இந்த லெவலுக்கு எல்லாமே போட்டதிலேயே அரைச்சிட்டேன். சுண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உப்பு, புளியை வந்து லைட்டாக ஊற வச்சு எடுத்துட்டோன்னா இதில் போட்டு மிக்சியிலே போட்டு அப்படியே அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ நான் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வாணலில் வந்து காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து அதில் வந்து கொட்ட போகிறோம். அவ்வளோதான். நல்லெண்ணெய் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கி வருது, நல்லா ஃப்ளேவரும் வருது அப்படியே. இது கொஞ்சம் எண்ணெயிலே நமக்கு வதங்கணும். இது கூட நம்ம தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பதத்துக்கு வந்தோடனே இறக்கி வச்சிடணும். இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த பதத்துக்கு வந்த உடனே அந்த டிஷ்ஷை வந்து இறக்கிடணும். இந்த மாதிரி எண்ணெய்லாம், இந்த கடுகு, எண்ணெய், இது எல்லாத்துமே எப்படி வரும் அப்படின்னா பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வரும், அது பாயில் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து
டெய்லி கூட தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ சட்னி அரைக்க முடியாதப்போ கூட இதையே தொட்டு சாப்பிட்லாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயமாக அவங்களால கண்டே பிடிக்க முடியாது இது சுண்டக்காவா அப்படின்றது. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட டிஷ் வந்து ரெடி. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டிஷ் ரெடி ஆகிடும். 1 வீக் வரையும் கூட கெட்டே போகாது. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள்.